வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு மேக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த மேடம் இன்னைக்கு லீவு, அதனால நான் எடுக்க போறேன். யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ 1.5 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? 1.5ல என்ன இருக்கு அப்படின்னா, ஹெட்டிங் நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. டெசிமல் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன் அப்படிங்கிறது. தமிழ்ல பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்னா தசம எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தசம எண்கள். ஆல்ரெடியும் நீங்க 1.4, 1.3லலாம் அந்த தசம எண்கள்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கிளியரா தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே? ரைட். பட் இதுவும் ஒரு ஒரு சாதாரணமானது, ஆனா இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த தசம எண்கள எண்கோட்டில், அதாவது நம்பர் லைன் சொல்லக்கூடிய எண்கோட்டில் நம்ம குறிக்க போறோம். எதுக்கு இது இம்பார்ட்டன்ட்? எதுக்கு அது நம்ம ஏன் குறிக்கணும்? யோசிச்சிருக்கீங்களா? இப்ப உதாரணத்துக்கு 5ன்னா எல்லாருக்கும் தெரியும். 6ன்னா தெரியும், 7ன்னா தெரியும், 8ன்னா தெரியும். சரியா? ஆனா உலகத்துல இந்த மாரி முழு எண்கள், ஹோல் நம்பர மட்டும் எல்லா டைமும் நம்ம சொல்ல மாட்டோம். அப்படிதானே? அ உதாரணத்துக்கு நீங்க லைஃப்ல எவ்வளவு நாள் எடுக்கலாம். அ நம்மளுடைய காரோட ஸ்பீட்ல இருந்து அ ஏகப்பட்ட விஷயத்த எடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு 5.5 அப்படின்னு வருது. ஒரு இடம், ஒரு நம்பர் வருது. அப்ப இத நம்மளுக்கு குறிக்க தெரியும். 5.5ன்னா எங்கன இருக்கும்? எந்த இடத்துல இருக்கும்? அப்ப குறிச்சா தானே உங்களுக்கு அந்த கால்குலேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். ரைட்டா? நான் இந்த 5.5 7க்கு 8க்கும் நடுவுல இருக்கும்பா அப்படின்னு குறிக்க முடியுமா? குறிச்சா தப்பு. புரியுதா? அப்போ இந்த 5.5ங்கிறது நம்ம எங்க குறிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரிய வேணும். அதுக்கு தான் இந்த டாபிக் யூஸ் ஆகுது. ஏன்னா நான் அதான் சொன்னேன். இந்த உலகத்துல ஹோல் நம்பர் மட்டுமே இல்ல. எவ்வளவோ நம்பர்ஸ் இருக்கு. நீங்க இன்னும் நெறைய இன் டெப்த்தா படிப்பீங்க. அது பின்னாடி பார்க்கலாம். ஓகே? ரைட். சரி. ஃபர்ஸ்ட்டு ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத நம்ம நம்பர் லைன்ல குறிச்சிருக்கோம். கரெக்ட்டா? ஃபிராக்ஷன்ஸ. உதாரணத்துக்கு 7/10. இதோடைய அர்த்தம் என்ன? 7/10 என்ன அர்த்தம்? ஒரு 7ங்கிற நம்பர 10 தடவ வெட்டுறோம். டிவைட் பண்றோம். உடைக்கிறோம். எந்த மாரினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். 7/10ன்னா 7 10 தடவ உடைக்கிறோம். உடைக்கலாம். 7 10 தடவ இல்ல. நீங்க மில்லியன் டைம்ஸ் கூட உடைக்கலாம். அது நம்ம மேக்ஸ்ல நம்ம இப்படிலாம் சொல்லிக்கலாம். கரெக்ட்டா? 10,00,000 100,00,000 எதனாலும் குறிக்கலாம். அது சின்ன நம்பரா ஆகும், ஆகாது அது வேற விஷயம். பட் நம்மளுக்கு உடைக்க முடியும். பாசிபிலிட்டி சொல்றேன். எஸ். கரெக்ட்டா? ரைட். இப்போ இந்த 7/10 அப்படின்னு ஒரு நம்பர் வரும். இது ஆன்ஸர் வரும். சரியா? ரைட். இத நம்ம குறிக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஒரு நம்பர் லைன டிரா பண்ண போறேன். இது 0, இது 1, இது 2, இது 3 அப்படின்னு. இந்த ஒவ்வொரு நம்பரும் பார்த்தீங்கன்னா, 1, 1 வித்தியாசம். அப்ப நடுவுல பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கேல்லயே பார்த்திருப்பீங்க. 10 கோடுகள் இருக்கும். கரெக்ட்டா? இப்படி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா 4 சின்ன கோடு, 5வது கோடு கொஞ்சம் பெரிய கோடு. அப்புறம் 4 சின்ன கோடு, 5வது கோடு. அப்போ இந்த 0க்கும் 1க்கும் பார்த்தீங்கன்னா 10 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கும். இதே மாரி நான் குறிக்கிறேன். ஏன்னா இந்த நம்பர் லைன வச்சு தான் அடுத்தடுத்த சம்முக்குலாம் நான் பண்ண போறேன். இப்படி இருக்கு. சரியா? இத மட்டும் நம்ம அழிக்க வேண்டாம். இதுக்கு அடுத்த சம்முலாம் நம்ம வரும்போது இத வச்சே பண்ணிரும். ஓகே? ரைட். இப்போ ஒவ்வொரு கோடும் பார்த்தீங்கன்னா 1, 1, 1, 1ன்னு அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது சார்? அதாவது நம்ம சொல்லலாம். அதாவது 1ன்னு நம்ம சொல்லலாம். பட் அதோட மதிப்பு வேற. ஏன்னா 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கு. புரியுதா? அப்போ ஒவ்வொரு கோடுகளும் 0.1 மதிப்புடையது. இந்த ஒவ்வொரு கோடும் 0.1. ஏன்னா 0லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 3 பார்த்தீங்கன்னா 1, 1 வித்தியாசம் இருக்கும். அப்போ 1 நடுவுல எத்தன கோடு இருக்குன்னு சொன்னேன்? 10. அப்போ 1 10ஆல டிவைட் பண்ணா 0.1 புரியுதா? நம்ம படிச்சிருப்போமா? ஃபிராக்ஷன்ல. அப்போ ஒவ்வொரு கோடுகளும் 0.1. ஃபர்ஸ்ட் கோடு 0.1. செகண்ட் கோடுக்கு அடுத்து 0.2. நான் இடம் இல்லாதனால சும்மா இப்படி எழுதுறேன். 0.3. அடுத்து 0.4. அடுத்து 0.5. இந்த பெரிய கோடு தான் 0.5. அடுத்து 0.6. அடுத்து 0.7. அடுத்து 0.8. அடுத்து 0.9, 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 0க்கும் 1க்கும் நடுவுல. இந்த இதுக்கு நடுவுல மட்டும் உள்ளத நான் பெருசா எழுதியிருக்கேன். சரியா? இது சின்னதுல நோட் பண்ணா உங்களுக்கு தெரியாது. ஸ்கிரீன்ல தெரியாதனால அப்படி போட்டிருக்கேன். சரியா?
அப்போ இந்த 0க்கும் 1க்கும் நடுவுல இந்த ஒவ்வொரு கோடோடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 0 ஃபர்ஸ்ட் கோடு 0.1, ரெண்டாவது கோடு 0.2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் கோடு 0.9 வருமா? இந்த அடுத்த கோடு தான் 0.9 அடுத்த கோடு தான் 1.0 அப்படின்னு வரும். அந்த கோடு தான் நம்ம 1ன்னு சொல்றோம். சரியா? இந்த இடத்துல 1. இப்ப புரியுதா உங்களுக்கு? ரைட். சோ இதை மட்டும் இப்ப அழிச்சிருந்தேன். இப்போ நம்ம 7 10ஆல டிவைட் பண்ணோம்னா 7ஆம் நம்பருக்கு போகணுமா சார்? அப்படிலாம் அவசியம் இல்லை. சரியா? நம்ம 7 10ஆல டிவைட் பண்ணா 7ஆம் நம்பருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அதாவது என்னன்னா 7 10 தடவை டிவைட் பண்றோம். எப்படி 1 10 தடவை டிவைட் பண்ணா 0.1 வருமோ அது மாதிரி 7 10 தடவை டிவைட் பண்ணா 0.7 வரும். அவ்வளவுதானே? சரியா? ரைட்டா? இந்த 0.7 எங்க இருக்கு அப்படிங்கிற நம்பர் லைனை குறிக்கணும். இப்ப புரியுதா இந்த டாபிக் ஏன்? சரியா? ரைட். இப்ப இந்த வேலையை பாருங்க 0.7 0ன்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டாலே 0க்கு பக்கத்துல இருக்கு. அப்புறம் 0.7 அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 0.8 அதுக்கப்புறம் 0.9 1.0 வரும். அதாவது இந்த 0.7 1 விட குறைச்சலா தான் இருக்கு. அப்படிதானே? இதுல இருந்து பெரிய வேல்யூ யாரு? 1 விட குறைச்சல் தான் இருக்கும். 1 விட குறைச்சலா தான் இருக்கு. ரைட்டா? அப்ப 0க்கு அதிகமாகவும் 1க்கு குறைவாகவும் இடையில ஒரு புள்ளியில இருக்கு. ஏன்னா அந்த ரெண்டுத்தையும் நீங்க 10 பாயிண்டா பிரிச்சு 7 டிவைட் பண்ணா 0.7 தான் வரப்போகுது. அப்ப 0.7 அப்படின்னா 0க்கும் 1க்கும் நடுவுல வந்துடும். புரியுதா? ரைட்டா? அப்ப இதுல இந்த 0ல இருந்து 7வது ஏன்னா ஒவ்வொன்றுமே 0.1 0.2 0.3 அப்படி இருக்கு. அப்ப 0.7 அப்படின்னா 0.7னா 7th பார்ட்டை நீங்க குறிக்கணும். இதுல 7th பார்ட் எதுன்னு பார்த்துலாமா? இது 0 1 2 3 4 5 6 7. அப்ப இந்த கோடு தான் 7th பார்ட். அப்ப இதுதான் 0.7. கிளியரா புரிஞ்சா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நினைப்பா என்ன? ரொம்ப ரொம்ப ஈஸியா. ரைட்டா? ரைட். இப்ப இத நீங்க குறிச்சிட்டீங்க. ஃபிராக்ஷன்ஸ இப்ப குறிக்கிறீங்க. இப்ப இதே மாதிரி டெசிமல்ஸ். இப்போ டெசிமல் அப்படின்னா தசம எண்கள்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க ஒரே நிமிஷம். 0.8 அப்படின்னு குடுக்குறாங்க. இப்ப நம்பர குடுக்கல. உங்களுக்கு தசம எண்கள் டெசிமல் குடுத்துருக்காங்க. அப்ப நீங்க 0.8 யோசிக்கணும். தட் இஸ் என்னன்னா 8 டென்த்ஸ் அப்படின்னு பேரு. சரியா? 8 பத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா இப்படி. சரியா? 8/10. அதான் 8 டென்த்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் புக்ல போட்டிருப்பாங்க. இந்த 8/10னா என்ன அர்த்தம்? நல்லா யோசிச்சு பாருங்க. 8/10னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 8/10 அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லாமே. நம்ம சொல்லிட்டோம். தசம எண்கள்னு சொல்லிட்டோம். இப்ப 0.8 எடுத்திருக்கோம். இதுல இதுல 8 அப்படிங்கிறது என்னது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 10ல் 1வது இடத்தில் உள்ளது. அதாவது 0.8ங்கிறது 8/10. சரியா? 8/10 தானே? கரெக்ட்டா? அப்போ 8/10 போட்டோனே நீங்க 8 10ஆல டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.8 வரும். இதுல 0.8 எங்க இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தலாமா? ஏற்கனவே நீங்க 0.7 இத குறிச்சனால ஈஸியா சொல்லிருவீங்க. சார் இதுக்கு அடுத்த லைன் தான் சார் 0.8. எஸ் வெரி குட். அவ்வளவுதான். புரியுதா? இது ஈஸியா இருக்கா? இதுவரைக்கும் யாருக்கா டவுட் இருந்தா சொல்லுங்க. கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஓகேப்பா ரைட். அப்ப 0.8 நம்ம எப்படி சொல்ல போறோம்னா 0க்கு அதிகமாக தட் இஸ் கிரேட்டர் தென் 0 1 விட கம்மியா இருக்கு. சோ லெஸ் தென் 1 0 விட பெருசு 1 விட சின்னது. அப்போ 0க்கும் 1க்கும் இடையில 10 பார்ட்ஸா பிரிச்சு அவன் என்ன வேல்யூ வருதோ அது அந்த லைன்ல குறிக்க போறோம். 0.7னா 7th லைன், 0.5னா 5th லைன், 0.4னா 4th லைன், 4வது கோடு 5வது கோடுல நம்ம குறிக்க போறோம். அந்த இடத்துல ஒரு சின்ன டாட் வச்சா போதும். சரியா? இந்த மாதிரி டக்குன்னு கோடு கீச்சுலாம் வைக்கணும்னு அவசியமே இல்ல. சும்மா டாட் வச்சா போதும். இந்த மாதிரி. அந்த இப்ப 0.7 கேட்காங்கன்னா இந்த மாதிரி குறிச்சா போதும். இந்த மாதிரி குறிச்சுட்டு மேல 0.7 எழுதிக்கோங்க. 0.8 கேட்காங்கன்னா இந்த இடத்துல இப்படி புள்ளி வச்சுட்டு 0.8ன்னு குறிச்சுக்கோங்க. கரெக்ட்டா? இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. நீங்க நம்மளுடைய ஸ்கேல் எடுத்து பாருங்க. அதுல 1 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த இடத்துல இது ஸ்கேல் தான். 0, 1, 2, 3 இருக்கும். அந்த இததான் 1 சென்டிமீட்டர் நம்ம சொல்லுவோம். இந்த 1 சென்டிமீட்டர் நடுவுல 10 ஸ்மால் லைன்ஸ் இருக்கும். சரியா? அத தான் நம்ம யூஸ் பண்றோம். இது கிளியர் ஆயிட்டா? ம். ஓகே. இப்போ நம்ம சில அ
ப்ராப்ளம்ஸை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டெசிமல்ஸ் between 0 and 1. அதாவது தசம எண்களை 0க்கும் 1க்கும் நடுவுல நம்ம வந்து குறிக்க போறோம். சரியா? அவங்க கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இவற்றை முயல்க அப்படின்னு உங்க பாக்ஸ்ல போட்டிருப்பாங்களா? அதை தான் செய்யறோம்பா. கீழ்காணும் தசம எண்களை எண்கோட்டில் குறிக்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? அதான் நான் சொல்லியிருக்கேன். டெசிமல் பிட்வீன் 0 and 1 அப்படின்னு இருக்கு. இப்போ 0 and 1 கூட நம்ம சொல்லலாம். டெசிமல் நம்ம குறிக்க போறோம். ஃபர்ஸ்ட் உள்ளது 0.3 எங்க இருக்கு? 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? 0 இப்படி இருக்கு. அப்போ இந்த 3வது தான் 0.3 போட்டுறலாமா? டெசிமல் between, ஏன்னா 0.3 எங்க இருக்கும்? டெசிமல் between 0 and 1. அப்படிதானே? ரைட். ரெண்டாவது சம்ல 1.7 கேட்டிருப்பாங்க. கொடுத்துருக்காங்க. இதை எண்கோட்டில் குறிக்கணுங்க. 1.7 1ன்னு வந்துட்டு கண்டிப்பா 0க்கு மேலலாம் இருக்க 1 விட அதிகமா இருக்கும். ஏன்னா இது 0 1 2 அப்போ 1க்கு மேற்பட்ட அந்த 10 லைன்ல தான் வரும். இது புரியுதா? அப்ப இதுல 1.7 எங்க வரும்? சொல்லுங்க. 1.7 எங்க வரும்? 1.7 எங்க வரும்? எஸ். ஏன்னா ஏற்கனவே நீங்க 1க்கும் 2க்கும் நடுவுல 10 லைன் இருக்கு. ஒவ்வொன்றா பிரிச்சுப்பீங்க. ஏற்கனவே சொல்லியாச்சு. 0.1 0.2 அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தனா அப்ப இதுக்கு அடுத்த லைன் இதுல இது 0க்கு அடுத்தனால 0.1 0.2 அப்படி போடும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? இது 1.1 அடுத்த லைன் 1.2 இதுல இந்த லைன் இருக்குல்ல இது 1.5 1.6 1.7 இதுதான் 1.7 ரைட்டா? அடுத்து 1.8 1.9 2.0 அதாவது 2 அப்படின்னு வந்துடும். கிளியரா? இதுதான் நம்ம 1.7 இந்த நம்பர் கோட்ல நம்பர் லைன்ல எண் கோட்ல நம்ம குறிக்கிறோம். கிளியர் ஆயிட்டா? ரைட். இதே மாதிரி அடுத்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க 2.3 2.3 பார்த்தாலே தெரியுது இந்த 2.3 எங்க குறிக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப 2த்துக்கும் 3த்துக்கும் நடுவில் வரப்போகுது. ஏன்னா இந்த நம்பரை பார்க்கணும். இதை கம்பேர் பண்றது பின்னாடி இருக்கு. சரியா? அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்படி இருக்கு. சரியா? அப்படி இருக்கு. அப்ப 2.3 ஃபர்ஸ்ட் நம்பர் பாக்குறீங்க. ஓகே 2 வந்துட்டா. அப்ப 2க்கு மேல வருது. அப்போ 2.5 2.4 2.5 2.6 2.7 2.8 2.9 3.0 அப்படின்னு வந்துடும். அப்ப 2.9 வரைக்கும் 3 விட கம்மியா தான் வரப்போகுது. அதாவது 2க்கு மேல 3க்கு கீழே. புரியுதா? அப்போ இந்த 3.0க்கு கீழே இந்த நம்பர்லாம் வரும். இங்க 2.3 தான் வந்திருக்கு. அப்ப 2க்கு மேல 3க்கு கீழே 2.3 எதுல வரும் பார்க்கலாமா? ஓகே. இது 2. இது அடுத்து என்னது? 2.1 2.2 2.3 அவ்வளவுதான். இதை நம்ம குறிச்சாச்சு. கிளியர் ஆயிட்டா? வெரி குட். ஓகே ரைட். இப்ப அடுத்து அவங்க ஒண்ணு கேட்டிருக்காங்க. 2க்கும் 3க்கும் இடையில இடையில் உள்ள தசம எண்களில் ஏதேனும் 2 தாங்க. ஏதேனும் 2 நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்பர் லைன் கூட போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொடுத்தா போதும். இந்த சம்முக்கு ஒரு கான்ஸ்டன்டான ஆன்சர் கிடையாது. அதாவது பக்கத்துல ஃப்ரெண்ட் வந்து 2.1ன்னு எழுதியிருப்பான். அதுதான் நான் எழுதணுமா? அப்படி கிடையாது. அதாவது 2க்கும் 3க்கும் நடுவுல 2 எழுதக்கூடாது 3யும் எழுதக்கூடாது. 2க்கும் 3க்கும் நடுவுல என்னெல்லாம் இருக்கும்? இது என்ன இருக்கும்? இப்ப உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே? இதுதான் இருக்கும். 3 நீங்க எழுதக்கூடாது 2 எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ரைட்டா? அப்ப இதுல ஏதாவது 2 எழுதிக்கலாம். ஃப்ரெண்டு இது எழுதியிருக்கான். நானும் அதான் எழுதணும்னு அவசியம் இல்ல. நீங்க இது எழுதலாம், இதையும் எழுதலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 2.4 2.7 எழுதலாம். இன்னொருத்தர் 2.3 2.8ன்னு எழுதலாம். ஆனா இதுக்குள்ள தான் எழுதணும். இந்த இருக்குல்ல இதுக்குள்ள தான் எழுதணும். இதை தவிர வித்தியாசமா எழுதக்கூடாது. ஏதேனும் 2 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் போட்டுருவாங்க. அதனால இதுக்கு வந்து நம்ம கைட்லாம் பார்க்கணும். இல்ல டீச்சர் ஒரு வேலையை குறிச்சிருக்காங்க. அதுதான் மனப்பாடம் பண்ணி போடணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே 2த்துக்கும் 3க்கும் நடுவுல
எத்தனைனா இருக்கு? அதுல ஏதாவது 2 தானே கேட்டிருக்காங்க. யோசிச்சு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஏன்னா 10வது வந்து 3ன்னு வந்துரும். அப்போ 9 கோடு இருக்கும். அப்போ 9ல நம்ம 2வது தானே, 2 தானே எதனால எழுதணும். ஓகே. கிளியர் ஆயிட்டா? ஓகேப்பா. ரைட். இப்போ அடுத்து அடுத்து என்ன பண்ண போறோம்னா, பயிற்சி 1.4ல ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இப்படி கோட போட்டு இது 0, இது 1, ரெண்டு, 3 இந்த மாதிரி நம்ம குறிச்சிட்டே போலாம். இது 4 எப்படி இருக்கு நோட் பண்ணிக்கிறோம். சரியா? அவங்க 7 வரைக்கும் நோட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்க்ரீன்ல அது ஃபிட் ஆவறனால சும்மா எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு புரிய கண்டதுனால பண்ணிக்கலாம். இப்ப அவங்க வந்து பு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல அவங்களே நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்த. இப்ப நான் வந்து புக்ல உள்ள மாரியே போடல. உங்களுக்கு புரியக்காண்டி நான் வேற வேற இடத்துல நோட் பண்ண போறேன். இது வந்து ஒரு P. அ இது வந்து ஒரு Q. இது வந்து ஒரு R. இது வந்து ஒரு S அப்படின்னு நோட் பண்ணிட்டு, இந்த PQRS ஓட மதிப்பு என்ன? அப்படின்னு கேட்கறாங்க. இது புக்ல உள்ள சம்மு கிடையாது. புக்ல நீங்க பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு புரியக்காண்டி நானே ஒரு இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி எத்தன இதுனாலும் இருக்கலாம். சரியா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். P எங்கன இருக்குன்னு பார்க்கணும். ஓகே 0வா? 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5 இதுல நடுவுல வரும். ஒரே ஒரு கோடு. 0.5, 0.6, 0.7, 8, 9, 1. அப்ப P வந்து 1வது இடத்துல இருக்கு. இதே மாரி Qவ பார்க்கணும். 1.5, 1.6ல இருக்கு. அப்ப 1.6ல இருக்கு. R என்னன்னு பார்க்கணும். நான் வந்து குயிக்கா போட்டுருக்கேன். நீங்க எண்ணி போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகும். R வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கு. ஒரு 2.5க்கு அடுத்து இருக்கு. அப்ப 2.6 இந்த மாரி நம்ம போடணும். S 3க்கு அடுத்து இருக்கு. 3.1ல இருக்கு அது. இந்த மாரி அவங்க குடுத்திருக்க ஒரு நம்பர் லைன்ல லெட்டர்ஸ் வச்சு நோட் பண்ணியிருக்காங்கன்னா, அத நீங்க கரெக்ட்டா டினோட் பண்ணணும். பக்கத்துல தப்பா பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்ப 2.1ன்னு வந்துருது. நான் வந்து 2.2 போட்டீங்கன்னா தப்பு. கரெக்ட்டா அந்த இடத்துல 2.1 தான் அது இருக்குன்னா, 2.1 தான் நீங்க எழுதணும். சரியா? கரெக்ட்டா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. ரைட். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் கீழ்க்காணும் தசம எண்கள் இடம்பெறும் என்பதை எழுதுக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதாவது 3வது கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. எந்த இரு முழு எண்கள் நான் வந்து சும்மா ஹிண்ட்க்கு மட்டும் எழுதியிருக்கேனே. முழு எண்களுக்கு அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரியா? 3வது கொஸ்டின் இங்கிலீஷ்ல உள்ளவங்களுக்கு நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா சோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Between which two whole numbers the following decimal numbers lie அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு நம்பர் குடுத்துருப்பாங்க. நீங்க சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. அவங்க குடுத்துருக்கு. 3.3 இது வந்து எந்த 2 ஹோல் நம்பருக்கு இடையில இருக்குன்னு நீங்க சொல்லணும். 3.3னாலே 3க்கும் 4க்கும் நடுவுல. அப்போ புரியுதா? கிளியரா? ரொம்ப ஈஸி தானே? ஆ சரி. இப்ப இதே மாரி இன்னொன்னு குடுக்கலாமா? 2.5 குடுப்போம். நீங்க முழு எண்ண தான் எழுதணும். 2.5 அப்போ 2வ விட அதிகமா இருக்கு. அப்ப 2த்துக்கும் 2.5னா 3ஓட கம்மியா தான் இருக்கு. அப்ப 3த்துக்கும் நடுவுல இருக்கு. 2 அண்ட் 3 இப்படி நீங்க வந்து அவங்க குடுத்துருக்கிற சம்ம பண்ணணும். பண்ணிடலாமா? கிளியராப்பா? ரைட். அடுத்த ஒரு சம்மு. கிரேட்டர், ஸ்மாலர் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். அதாவது அவங்க நம்பர் குடுப்பாங்க. டெசிமல் நம்பர்ல. அதுல எது பெருசு, எது சின்னது? தனித்தனியா கேட்பாங்க. சரியா? ஒரு ஒரு செட் ஆஃப் நம்பர் இதுல எது பெருசு? எது சின்னது? அப்படின்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2.3, 3,2 இதுல எது பெருசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இத பார்க்கணும் நீங்க. அப்ப இது வந்து 2.3னா 2க்கு மேல 3க்கு கீழ இருக்கு.
இது 3.2னா 3க்கு மேல 4க்கு கீழே இருக்கு. அப்ப கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் இதுதான் பெருசு. 2.3 வந்து சின்னது, 3.2 தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? இதே மாதிரி நம்ம வேற வேற நம்பருக்கு நீங்க போகலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் 1.2 2.1 இதுல எது பெருசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு சொல்லுங்க, எது பெருசு? 2.1 பெருசா 1.2 பெருசா? எஸ், வெரி குட். அடுத்தானே இதுதானே பெருசு. ஏன்னா 1.2ன்னு என்ன அர்த்தம்? 1க்கு மேல 2க்கு கீழே அப்படிதான் வரும். ஆனா 2.1 2க்கு மேல 3க்கு கீழே வரும். அப்ப இதுதான் பெருசு. இதே மாதிரிதான்ப்பா ஸ்மாலர். இதே மாதிரி 1.2 2.1 இதுல எது ஸ்மாலர் கேட்டா இது ஸ்மாலர். ரைட்டா? அப்போ 1.2 ஸ்மாலர், இதுதான் ஸ்மாலர் அப்படி ரவுண்ட் போட்டாலும் ஓகே. இல்ல இதுதான் சிறியது ஸ்மாலர் அப்படின்னு எழுதணும் நல்லது. இப்படி போட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். கிளியரா? இதுதான் இன்னைக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த 1.4ல உள்ளது. அதுல உள்ள எக்ஸசைஸ்ல இதுதான். ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து சின்ன ஆக்டிவிட்டி, இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு நம்ம கிளாஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். எஸ், ஸ்க்ரீன் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, ரைட். இன்ட்ரோடக்ஷன் டு டெசிமல்ஸ் ஆன் நம்பர் லைன். நம்ம நம்பர் லைன்ல டெசிமல் நம்பரை பிளேஸ் பண்ணணும். அடுத்து தசம எண்களை என்கோட்ல குறிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2.5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2.5னா உங்களுக்கே இப்போ தெரிஞ்சு போச்சுல. இதுல நானே குறிச்சு வச்சிருக்கேன், நீங்க ஜஸ்ட் பாருங்க. 2 இருக்கு, 3 இருக்கு, நடுவில் 10 கோடு இருக்கும். 0.5 அதுல 5வது கோடு 5th லைனை நான் நோட் பண்றேன். ரெட் டாட்டால இப்போ நோட் பண்ணிருக்கேன். 2.5 அப்படின்னு நோட் பண்ணிருக்கேன். 2.5 இஸ் எக்ஸாக்ட்லி half way between the 2 and 3. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2க்கும் 3க்கும் நடுவில் கரெக்டா பாதி. ஏன்னா 0.5 அப்படின்னா பாதி அப்படின்னு அர்த்தம். அடுத்தானே ஒண்ணுல பாதி என்னது 0.5. அதே தான், அதனாலதான் நம்ம சொல்றோம் கரெக்டா பாதியில இருக்கும். ரெண்டாவது பிளேசிங் 3.7 ஆனே நம்பர் லைன். 3.7 அப்படின்னா 3க்கு மேல 4 கீழே, கிட்டத்தட்ட 4 பக்கத்துல வந்துடும். இங்க நான் போட்டிருக்கேன். சரியா? ஸோ 3.7 இஸ் க்ளோசர் டு 4 than to 3 because 0.7 is more than half a 0.5 அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது 0.5 வந்து half a. அந்த 0.5க்கு மேல 0.6 0.7 0.8 இந்த மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த பின்னாடி வர நம்பருக்கு பக்கத்துல, இங்க இருந்து ஆரம்பிக்கிற நம்பருக்கு ரொம்ப தள்ளி 0.5 தாண்டா சொல்றேன். அப்ப 3.7 4க்கு பக்கத்துல இருக்கு. சரியா? இது புரியுதா? ரைட். இப்ப ரெண்டாவது between which two whole numbers. நான் இப்ப ஒரு சமம் பண்ணிருந்தேன். அதுதானே? இப்போ 5.8 எதுல இருக்கும்? 5க்கும் 6க்கும் நடுவுல. அப்ப ஃபர்ஸ்ட் இதுல ஹோல் நம்பர் யாரு? 5. சரியா? அப்புறம் 0.8 மட்டும் நீங்க பார்க்கணும். 0.8 கிட்டத்தட்ட 6 பக்கத்துல வந்துருவாரு. அதனால ஹோல் நம்பர் வந்து 5க்கும் 6க்கும் நடுவுல இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. 7.3 எங்க இருக்கும்? 7க்கும் 8க்கும் நடுவுல. வெரி குட். அடுத்தானே 12.9 எங்க இருக்கும்? 12 தாண்டி இருக்கு. பட் 13 வரல, 13க்கு முன்னாடி. அப்போ 12 and 13. இன்னும் 0.1 இந்த 12.9 வந்துட்டு இன்னும் 0.1 வந்தா 13 ஆயிரும். வரல. ரைட்டா? 0.6 இது ஈஸியா தெரிஞ்சிடும். 0க்கும் 1க்கும் நடுவுல. ரைட்டா? ரைட். இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது நீங்களே சொல்லுங்க. 4.2 lies between which two whole numbers? 4.2 எதற்கு இடையில இருக்கு? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. 3க்கும் 2க்கும் நடுவுலையா? 3க்கு 4க்கு நடுவுலையா? 4க்கு 5க்கு நடுவுலையா? 5க்கு 6க்கு நடுவுலையா? 4.2. எஸ், 4க்கும் 5க்கும் நடுவுல. அப்படிதானே? இதை கிளிக் பண்ணலாமா? எஸ், பாத்தீங்களா? கரெக்ட், வெல் டன் அப்படின்னு வந்துருக்கு. வெரி குட். நெக்ஸ்ட் போலாமா? ரைட். இது வந்து எது பெருசு எது சின்னது கம்பேர் பண்றதுக்கு நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ அவங்க கேட்டிருக்காங்க கம்பேர், இந்த ரெண்டு இதுலயும் எது பெருசு எது சின்னதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு போக போக இதெல்லாம் ஈஸியா நீங்க அடிச்சு தள்ளிடுவீங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன இது சொல்லிப்பாங்க. ஹோல் நம்பர்ஸ் 5.8 5.3 என்ன ஃபர்ஸ்ட் அந்த ஹோல் நம்பரை பார்க்கணும். ரெண்டு நம்பரையும் பார்க்கணும். ரெண்டுமே சேமா இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் தான் இந்த 0.8 0.3 பார்க்கணும். அதுல யாரு பெருசு அதுல யாரு சின்னது.
இப்போ இங்க நான் அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இதுல மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட். இப்போ 5 5 சேமா இருக்கு. ஆனா 0.8 பெருசா, 0.6 0.3 பெருசா, 0.8 தான் பெருசு. அதாவது 8 3 விட பெருசு. அப்ப கண்டிப்பா 5.8 5.3 விட பெருசு. புரியுதா? இப்படி போட்டுறணும். கிளியர் ஆயிட்டா? இப்ப இந்த சம்ல பாருங்க. 7.25 8.1. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர வந்து கம்பேர் பண்ணா ஈஸியா கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். 7 வந்து சின்னது, 8 பெருசு. அப்படிதானே? அப்ப அப்ப நீங்க 2ஆம் நம்பர் கம்பேர் பண்ண அவசியம் இல்ல. அதனால சொல்லிருப்பாங்க. நோ நீட் டூ செக் ஃபர்தர்ன்னு போட்டுருப்பாங்க. 2ஆம் நம்பர் செக் பண்ண வேண்டாம். 2.5 பெருசா, அந்த 0.25 பெருசா, 0.1 பெருசான்னு செக் பண்ண வேண்டாம். எப்போ செக் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் ஹோல் நம்பர் பெருசு 2மே சேமா இருக்கும்போது தான் 2ஆம் நம்பர் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டே பெருசாயிட்டாங்கன்னா 2வது செக் பண்ண வேண்டாம். டைரக்ட்டா 8.1 நீங்க போடலாம். இப்ப இந்த நம்பர்ல சொல்லுங்க. விச் இஸ் கிரேட்டர் 3.7 3.9 ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. 3.7 3.9 எஸ் 3.9 தான் பெருசு. வெரி குட். கரெக்ட். வெல் டன். புரிஞ்சதா? அடுத்து போலாமா? ரைட். இது ஸ்மாலர் நம்மள இப்ப நம்ம வந்து பிராக்டிஸ் ஸ்மாலர் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது பிராக்டிஸ் பண்ண போறோம். 15.6 lies between which two whole numbers? சொல்லுங்க. 15.6. எஸ் 15.6 வந்து 15க்கும் 16க்கும் நடுவுல. வெரி குட். அந்த 2 முழு எண்களுக்கு நடுவுல இருக்கு. 8.45 8.5 இதுல யாரு பெருசு கிரேட்டர்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது ரெண்டுமே சேம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது 0.45 இது 5 0.5 பார்த்தா தெரியுது 0.5 தான் பெருசு. எஸ் அப்போ இத போடலாம். இந்த ரெண்டுல எது ஸ்மாலர்னு கேட்டிருக்காங்க. எது சிறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் கம்பேர் பண்ணுங்க 10 10 அப்ப கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது கம்பேர் பண்ணுங்க 0.1 0.09 அப்போ 0.1 விட 0.09 சின்னதா இருக்கு. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் பி போடலாமா? கரெக்ட். வெல் டன். இதெல்லாம் பார்த்தாச்சா? ஒவ்வொன்றா பார்த்தாச்சா? இதுதான் உங்க புக்ல உள்ள அந்த ஃபைண்டிங் த டெசிமல் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன். ஓகேவா? ரைட். இன்னைக்கு நம்ம பார்த்ததை லேசா ரீகால் பண்ணிரும். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது டெசிமல்ஸ் தசம எண்களை எண் கோட்டில நம்ம வந்து குறிச்சோம். கோட்டு அதாவது 0.3 எங்க இருந்து 1.7 எங்க இருந்து அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அடுத்து 2 ஹோல் நம்பர்ஸ் 2 முழு எண்கள். ஹோல் நம்பர்ஸ்னா முழு எண்கள் 3 4 5 அப்படின்னு வர்றது. பாயிண்ட் வரக்கூடாது. அப்ப 3.5னா எதுக்கு நடுவுல எந்த 2 நம்பருக்கு நடுவுல 3.3க்கும் 4க்கும் நடுவுல அப்படின்னு நம்ம போடுவோம்ல அது பார்த்தோம். அடுத்து கம்பேர் பண்றது. மூணாவது என்ன பார்த்தோம்? கம்பேர் பண்றது. கம்பேர்னா என்னது? எது பெருசு எது சின்னது? கொடுத்துற நம்பரை முழு எண்களை நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. 8 9 எது பெருசுனா ஈஸியா சொல்லிடுவீங்க. பட் நம்ம பாயிண்ட்ல 8.9 8.8 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பக்கத்துல உள்ள நம்பர்லாம் பார்த்து செக் பண்ணோம். ஆமா ஓகே இது பெருசு இது சின்னது அப்படின்னு நம்ம போட்டுறோம். கரெக்டா? இது புரியுதா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. நம்ம நீங்க ஹோம்ஒர்க்கை வந்து இந்த எக்ஸசைஸை திருப்பி செஞ்சு பாருங்க. ஓகே ஓகே. எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணோம், எதுலாவது நம்ம நம்பர் மாத்தி கொடுத்தோம், அதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு இப்போ 1.4ல கொஸ்டின் நம்பர் 2 நீங்க ஹோம்ஒர்க்கா செய்யலாம். சரியா? 1.7 3.3 2.1 இப்படிலாம் இருக்கு. இதை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு நம்பர் லைன் டிரா பண்ணி இந்த 1.7 எங்க இருக்கு, 0.3 எங்க இருக்கு, 2.1 எங்க இருக்குன்னு ஒரு லைன் போட்டு செக் பண்ணி பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கூட செக் பண்ணி பாருங்க. அப்புறம் டீச்சர்ட்ட கேட்டு கரெக்டா தப்பா நான் தப்பா நோட் பண்ணியிருக்கேன்னா கரெக்டா நோட் பண்ணுங்க செக் பண்ணிக்கோ. இதுதான் இன்னைக்கு உள்ளது. சரியா? வேற எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு? எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இல்லைங்களா? சரிப்பா, நான் கிளாஸை நிறைவேற்றத அடுத்த கிளாஸை அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.